இயேசுவில் அன்பானவர்களே, இன்று குடிப்பழக்கத்துக்கு அடிமானமாக நாம் ஜெபித்திருக்கிறோம். அநேக சகோதரர்கள் இந்த தியானத்துக்கு வருவார்கள். தியானத்தில் கலந்துக்கிடுவாங்க, அந்த குடிப்பழக்கத்தை விட்டுடுவாங்க. அங்கே கண்ணீர் விட்டு மேலே பிடிக்க மாட்டேன்னு ஒரு சில உறுதியெல்லாம் எடுப்பாங்க. ஆனால் வீட்டுக்கு போன உடனே கொஞ்சம் நாளைக்கு தான் அந்த மாதிரி பழக்கம் இருக்குது. எல்லாம் குடிக்கிறதா விட்டுட்டு நல்லா ஜெபம் பண்ணுவோம், கொஞ்ச நாள் கொடுத்துருப்பான். அப்புறமேல பார்த்தானா அவனுடைய பழைய வாழ்க்கை பார்த்தனாக்க திரும்பி போயிடும். நான் பைபிளை பார்க்குறோம். சொல்றாரு, ஒருவனை விட்டு ஒரு தீய ஆவி வெளியேறனா அது போய் எல்லாம் சுற்றி பார்க்குமா, பார்த்துட்டு திரும்பி அந்த வீட்டில் பார்க்குமா. வீடு வெறுமையாயும் சுத்தப்படுத்தி காலியாக இருக்குதுன்னு பார்த்துட்டு தண்ணிலும் பொல்லாத ஆவிகளை கூட்டி வரும்னு நம்ம படிச்சிருக்கிறோம். தண்ணிலும் பொல்லாத ஆவி கூட்டணும். இப்போ நான் பார்க்கும் பொழுது, சில நம்பரில் பார்க்கும் பொழுது முன்னே பரவாயில்ல, இப்போ ரொம்ப மோசம் ஆகி போயிட்டான்னு சொல்கிறேங்கள பார்க்கணும். இன்று அப்படி நிலையில் எல்லாம் ஏன் மாறுறாங்க? இப்போ தியானத்துக்கு வந்தவங்களே நினச்சி பார்க்கணும், ஒரு ஜெபத்தில் கலந்துக்கணும். இன்னைக்கு நாம் ஜெபித்துமே அவர்களுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்திருக்கிறார். அந்த ஆவி அவங்கள விட்டு வெளியே இருக்குது. இன்னும் மீண்டும் அந்த குடிக்கார ஆவி அவர்களுக்குள் வரக்கூடாது. இந்த வீடு இதயம் என்கிற வீடு ஆண்டவருக்குள் அமைக்கப்பட்டு அங்கு கடந்து வரணும். பைபிளில் பார்க்கிற பொழுது திருப்பாடல் 1:1 சொல்லப்பட்டிருக்கும், தீயோரின் அறிவுரைப்படி நடவாதவன், பழிக்கார கூட்டத்தில் அமராதவன், பாயில் வழியிலே செல்லாதவன், பேறு பெற்றவன் சொல்லப்பட்டிருக்கும். இன்னைக்கு அப்படி சில பேர் சொல்றதுனால்தான் பிசாசு உள்ள செஞ்சிட்டு இருக்கு. எபேசியில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை பார்க்கணும் இருக்கு. ஒரு காலத்தில் தீய இந்த குடிக்கார ஆவினால் இருந்துக்கிட்ட நீங்க அவுட் பண்ணுங்க, தூய ஆவியை கொண்டு வாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. கொண்டு வரணும். நாம் இப்பொழுது குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலை ஆகிட்டு போலாமா, வர முடியாதா, அப்படியே பரிதவிச்சிட்டு இருக்கிறானே, அப்படிப்பட்ட சகோதரர்களுக்காக நாம் இப்போ பாரத்தோடு கூட ஜெபிக்கணும். ஆண்டோட கரங்களை ஒப்பு கொடுத்துட்டோம், அவங்க அது பார்த்துக்கணும் இல்லையா? அதுக்காக இந்த வேளையிலே கரங்களை உயர்த்தி அப்படியே பாரத்தோடு கூட நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, குடிக்கார மக்கள் மனம் திரும்பியதை நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. ஒரு தியானத்திலே கலந்து கொண்டு, ஜெபத்திலே கலந்து கொண்டு, எங்கள் ஜெபத்தின் வழியாக அவர்கள் விடுதலை பெற்றதை பார்க்கிறோம் ஆண்டவரே. அவர்களுக்கு அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆனாலும் அவருடைய நிலை பரிதவிக்கின்ற ஒரு நிலையாக இருந்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே. இந்த பொல்லாத உலகத்திலே தீய நட்புகள் மித்தமாக ஆண்டவரை கடந்து போய் கொண்டிருக்கிறது ஆண்டவரே. தீய நட்பு நல்லொழுக்கத்தை கெடுக்கும் என்று எபேசிலே சொல்லுகிறேன் ஆண்டவரே. அப்படியாக அவருடைய பழைய நண்பர்கள் மித்தமாக அவர்கள் தடுமாடி கொண்டிருக்கிறார்கள். அந்த குடி பழக்கத்துக்கு அடிமையாக தழுவி கொண்டிருக்கிறார்கள். சில பேர் அப்படியே போய்விட்டார்கள் ஆண்டவரே, போய்விட்டார்கள் ஆண்டவரே. இந்த வேளையிலே ஒப்பு கொடுத்தான் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, அந்த இதயத்துக்குள்ளாக உம்முடைய ஆவி கடந்து வர வேண்டும். தீய ஆவி போகிற பொழுது அங்கே உம்முடைய ஆவி கடந்து வர வேண்டும். உம்முடைய பரிசுத்த ஆவி கடந்து வர வேண்டும். அவருடைய இதயத்தை ஆளுகை பண்ண வேண்டும் ஆண்டவரே. அவர்கள் ஜெபிப்பதிலும் பைபிள் வாசிப்பதிலும் அவர்கள் கடந்து வரணும். தெய்வீக திருப்பலிலே அதிகமாய் கடந்து வரணும் ஆண்டவர். பாவ இச்சைகள் எல்லாம் விட்டு கடந்து ஆண்டவர் உமக்குள் வாழ்ந்து கடந்து வர வேண்டும். ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவர். ஆண்டவராய் கடவுளே, ஒரு மாறாவை மதுரமாக மாக்கின தெய்வமே, தண்ணீரை திராசமாக்கின தெய்வமே, இப்பொழுதும் இவர்கள் மாறிமை கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா.
ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய தூய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் அவருடைய இதயத்திலே கடந்து வந்து அவருடைய ஆளுகை செய்யட்டும். அவள் பரிசுத்தமான பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்று ஒப்புக்கொடுத்து நாம் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் யாராருக்காக ஜெபித்தோமோ, நாங்கள் யாராருக்காக ஜெபித்தோமோ அத்தனை பேரையும் இப்பொழுது உம்முடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரை ஒப்புக்கொடுக்கிறோம். அவர்கள் மீது உம்முடைய தூய ஆவியானவர் இறங்கி வரட்டும் அப்பா, ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே, ஆளுகை செய்யட்டும். அவர்கள் உம்முடைய பிள்ளைகளாக மாற வேண்டும் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாய் வாழ வேண்டும் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாய் வாழ வேண்டும். கடவுளுடைய ஆவியால் யார் இயக்கப்படுகிறார்களோ அவருடைய கடவுளுடைய பிள்ளைகளாய் இருப்பார் சொன்னாரே, அப்படியே அவருடைய பிள்ளைகளாய் மாறப்பட வேண்டுமாய் ஒப்புக்கொடுத்து நான் ஜெபிக்கிறோம். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கிறேன் இறைவா, ஆராதனை செய்கிறேன். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கிறேன் இறைவா, ஆராதனை செய்கிறேன். என்னை ஒளிரச் செய்து வழி காட்டும், புது வழி ஊட்டி என்னை தேற்றும். என் கடமை என்னவென்று காட்டும், அதை கருத்தாய் புரிந்திட தூண்டும். என்ன நேர்ந்தாலும் நன்றி துதி கூறி பணிவேன் என் இறைவா, உந்தன் திருவுளப்படி எம்மை நடத்தும். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கிறேன் இறைவா, ஆராதனை செய்கிறேன். தீய ஆவியை ஊற்றிய பின் அவர்களை நாம் ஆண்டவரிடம் ஒப்படைத்தோம், ஜெபத்தோடு கூட ஒப்படைத்தோம். தூய ஆவியானவர் அவருடைய உள்ளத்திலே இறங்கி அவரை ஆளுகை செய்ய செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இனியும் தொடர்ந்து அவர்களுக்காக நாம் ஜெபிக்கப்பட வேண்டும். அவர்களுக்கு நல்ல ஆலோசனை கொடுத்து ஜெப ஐக்கியத்திலே இணைக்கப்பட வேண்டும். தொடர்ந்து இந்த காரியங்களை ஒரு ஆத்ம பாரத்தோடு கூட நாம் செயல்படுவோம். ஆமென்.